என்னாச்சு சார்? அந்த அருண் மேத்தா அவன் அடியாட்களோட வந்து இந்த அட்டூழியத்தை பண்ணிட்டு போயிட்டான் சார். எந்த வன்முறை வேண்டாம் வேண்டாம் சொல்லி எங்க கைகளை கட்டி போட்டிருந்தீங்களோ இப்ப அதே வன்முறை உங்க உயிரை குடிச்சிருச்சு பாத்தீங்களா? இனிமே நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம். எங்களுக்கு வன்முறைன்னு என்னன்னு தெரியும். எங்களுக்கும் கையில கத்தி எடுக்க தெரியும், துப்பாக்கி தூக்க தெரியும், பழிக்கு பழி வாங்கவும் தெரியும். புறப்படுங்க. உங்களுக்கு கத்தி எடுக்க தெரியாதுன்னு நான் சொல்லல, துப்பாக்கி தூக்க தெரியாதுன்னு நான் சொல்லல. ஆனா அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை தீவிரவாதிங்கன்னு முத்திர குத்திடுவாங்க. உங்க போராட்டத்தோட உண்மையான நோக்கம் மறைக்கப்பட்டு போயிடும். விஜய், நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். சொல்லுங்க சார். நீங்க என்ன செய்வீங்களோ எப்படி செய்வீங்களோ நாளை காலையில நாளைய தீர்ப்பு பத்திரிகை வெளிவந்தாகணும். அது மூலமா நடந்த கொடுமைகள் எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நாளைய தீர்ப்பை அவங்க கையில விட்டுருங்க. மக்கள் தீர்ப்புல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாத. நீங்க இதை செய்வீங்க நம்புறேன். ஆயிரம் எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும். நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும். புயல் சீறி வரும் தடைச்சங்கள் யாவுமே மீறி வரும். இந்த நாட்டுக்கு நாளைய தீர்ப்பினை கூறிவிடும். ஆயிரம் எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும். நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும். சட்டம் காக்கும் காவல் கூடும். பெண்கள் கற்பை சூறையாடும் சொல்ல வெட்கமடா. கைது செய்து கூண்டில் ஏற்று மக்கள் முன்னே தூக்கில் மாட்டு என்ன அச்சமடா. கொடுமை இது பொறுப்பதில்லை, ஒரு கணமும் சகிப்பதில்லை. கொடுமை முழுதும் அழியும் வரையில் உறக்கமில்லை. ஆயிரம் எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும். நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும். புயல் சீறி வரும் தடைச்சங்கள் யாவுமே மீறி வரும். இந்த நாட்டுக்கு நாளைய தீர்ப்பினை கூறிவிடும். அச்சமில்லை இல்லை அச்சம். அஞ்சி அஞ்சி என்ன மிச்சம். தோழர் வாருங்களே, ரெண்டில் ஒன்று பார்க்க வேண்டும். நீதி தன்னை மீட்க வேண்டும். தர்ம யுத்தம் இது. புதிய யுகம் விடுகிறது, பழைய கதை முடிகிறது. சிறையும் விலங்கும் உடையும் வரையில் போரிடுவோம்.
ஆயிரம் எரிமலை மாணவர் விழிகளில் எரியும் எரியும். நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும். புயல் சீறி வரும் தடைச்சங்கள் யாவுமே மீறி வரும். இந்த நாட்டுக்கு நாளைய தீர்ப்பினை கூறிவிடும். பொதுமக்களே, கோட்டீஸ்வரன் அருண் மேத்தாவும் மந்திரி சுந்தரமூர்த்தியும் அருண் மேத்தாவின் மகன் ராக்கியும் கொலைகாரர்கள் தான் என்பதையும் குற்றவாளிகள் தான் என்பதையும் தக்க ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறோம். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு காவல்துறை செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒரு சிபிஐ செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போது நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று. இன்று மாலை 6 மணி வரை நாங்கள் காவல்துறைக்கு நேரம் கொடுக்கிறோம். அதற்குள் இந்த தேச துரோகிகளை கைது செய்து கோர்ட்டிலே நிறுத்தி தூக்கிலிட வேண்டும். இதை செய்யாமல் இன்னும் சட்டமும் நீதியும் தூங்கிக் கொண்டிருந்தால் நாங்கள், அதாவது மாணவர்கள், சட்டத்தை கையிலே எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாகும். தண்டனையும் தீர்ப்பையும் நாங்களே அவர்களுக்கு தர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். மாணவர்களை மாணவர்களாக வாழ்விடுங்கள். எங்கள் கைகளிலே துப்பாக்கி தூக்கிவிடாதீர்கள். எங்களை தீவிரவாதிகளாக மாற்றிவிடாதீர்கள். வெடிகுண்டுகளை நம்பும் நக்சலைட்டாக எங்களை ஆக்கிவிடாதீர்கள். மாணவர்களின் போராட்டத்தையும் அவர்களின் ஆதாரங்களின் அடிப்படையிலும் அரசு நடவடிக்கை எடுத்து அமைச்சர் சுந்தரமூர்த்தியை அமைச்சர் பதவியில் இருந்தும் கட்சியில் இருந்தும் நீக்கியுள்ளது. அது மட்டுமன்றி அருண் மேத்தாவையும் அவர் மகன் ராக்கியையும் மாஜி மந்திரி சுந்தரமூர்த்தியையும் உடனே கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு ஆணை பிறப்பித்து. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. பணம் இருந்து என்ன பிரயோஜனம், பதவி இருந்து என்ன பிரயோஜனம்? சாதாரண காலேஜ் பசங்க கிட்ட தோத்து போயிட்டுமே மேத்தா, தோத்து போயிட்டுமே. ஏயா பேசாம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவோமா? வெளிநாட்டுக்கு ஓடி வரா? இதுதான் தொழிலுக்கே வரக்கூடாதியா? இதெல்லாம் பேஸ் பண்றதுக்கு தைரியம் ஓடியா? ஹலோ ராக்கி, அதாவது நான் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன். என்னை இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஓகே 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 ஓகே, நான் சொல்றத கேளு. நாளை காலையில என்ன கோர்ட்ல ஏத்துவாங்க. எல்லா சாட்சிகளும் கோர்ட்ல ஏறி உண்மை சொன்னாங்க, அவ்வளவுதான் என் கதை. இப்ப நீ இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது. எல்லா சாட்சிகளும் பூரா இன்னைக்கு ராத்திரியே அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு க்ளோஸ் பண்ணிடு. இல்ல உங்க அப்பனை தூக்கி வைத்துவாங்க. ஓகே ராக்கி. வாங்க கமிஷனர், உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளவு லேட்டா வரீங்க? சாரி மிஸ்டர் மேத்தா, தேச விரோத செயலில் ஈடுபட்டதுக்காகவும் பங்கு மார்க்கெட்னு சொல்லி மோசடி பண்ணதுக்காகவும் வக்கீல் விசேஷம் கொலை செஞ்ச குற்றத்துக்காகவும் உங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்றேன். கமிஷனர் சார், எங்களை கைது பண்ணாதீங்க, கைது பண்ணாதீங்க. நாங்க எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு போய் பொழைச்சுக்கிறோம். அவங்க வீட்டுக்கு போனோம், 2 பேரையும் காணும்னு போய் சொல்லி எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. உங்க காலில் வேணா விழுற. என்ன பிச்சைக்கார மாதிரி அவங்க காலில் விழுந்துட்டு உன் காலில் வேணா விழுற. நம்மளை அரெஸ்ட் பண்ணா நம்ம காலில் நிறைய பேர் விழ வேண்டியது இருக்கியா? கமிஷனர் சார், வாங்க உள்ள போலாம், கொஞ்சம் தனியா பேசணும். சார் சாரி, உள்ள கூட்டிட்டு போய் என்ன பேச போறீங்க? கோடி கோடியா தரேன் வியாபாரம் பேசுவீங்க. உங்களை மாதிரி கேடிங்க எத்தனை கோடிங்க வேணாலும் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இப்ப மரியாதையா என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் கௌரவமா போலீஸ் வேன்ல கூட்டிட்டு போவேன். இல்ல கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போவேன். வசதி எப்படி? கையை நீட்டி காப்பு மாட்டிக்க வேண்டியதுதான். அரெஸ்ட்